ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நம்ம பார்த்திங்கன்னா இந்த லைவ் ட்ரேடோட அப்டேட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கி அந்த அளவுக்கு மூமெண்ட்டு கொடுக்கல. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் மூமெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. அந்த ட்ரேடை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நான் ஆக்சுவலாக இப்போது லாஸ்ட் வீடியோவில் ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் சொல்லியிருந்தது நான் பஜாஜ் ஃபினான்ஸில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அதிகம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஏன் ட்ரேடு எடுத்தோன்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டேயில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. அந்த ரேஞ்ச் பவுண்டு பிரேக் ஆகி ஒரு 2 நாளாக வந்து நல்ல ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து. ஸோ அந்த காரணத்துக்கோசரம் தான் நான் பையிங்கில் எடுத்தேன். ப்ளஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதோ இந்த கேண்டில் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 2 3 3 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் இந்த லைனை பிரேக் பண்ண முடியாத மார்க்கெட்டிங் கீழே க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் மேலே க்ளோஸ் ஆகி திருப்பியும் கேப் டவுன் ஆகி புல் பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லெவல்லே கேப்பு திருப்பி இந்த லெவலுக்கே வந்துருக்கு. இதுவே நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழகாக தெரியும். இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு 1 2 3. இப்போ மார்க்கெட் மேலே போய் திருப்பியும் இந்த இடம் வந்து உங்களுக்கு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 44க்கு எடுத்துட்டேன். இந்த கேண்டில் கிட்டே எடுத்தேன். இந்த கேண்டிலோட பாதி இந்த ரேஞ்சுக்கு மேலே போக சொல்லும். ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் பையிங் நடந்துருக்குது. இந்த விக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுது சார்ட்டில். ஸோ அந்த ரீசனுக்கோசம் தான் வந்து நான் இந்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்டாப் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஸ்டாப் லாஸ் பாருங்கள், இது பையிங் ஆர்டரு. கேன்சல் பண்ணது பார்த்தீங்கன்னா 19 தான் என் ஸ்டாப் லாஸு. ரவுண்ட் ஃபிகர் 20ன்றதால கிட்டத்தட்ட ஒரு 24 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. என் டார்கெட் பார்த்தீங்கன்னா 80. ஆனால் ஃபார்ச்சுனேட்டாக 78 வரைக்கும் போச்சு. நான் பை பண்ணதுலேருந்து ஏறிச்சு. நான் பை பண்ண டைம் பார்த்தீங்களா 33 இப்போ ஹை போனது பார்த்தீங்கன்னா 35 40லாம் 7 நிமிஷத்தில் மேலே ஏறிச்சு மார்க்கெட். சரி, நான் அதுக்குள்ளே ஒரு சின்ன டார்கெட் போட்டுடலாம், எப்படி மேலே பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பட் ஆனால் அதோட அந்த ரேஞ்சுக்கு போகவே இல்லை. மார்க்கெட் வந்து 1 2 3 3 டைம் இது பண்ணிட்டு கீழே வந்தது. சரி, அப்பயும் வெயிட் பண்ணேன். சரி, என்னடா இது போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு கீழே பிரேக் அவுட் பண்ணாங்க. க்ளோஸ் வச்சு கீழே லோ பிரேக் பண்ணிச்சு. ஸோ இனிமேல் வந்து டவுட்டு தான். அதோட வந்து ரீடெஸ்ட் வேறு பண்ணிடுச்சு. அதனால் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். நான் எக்ஸிட் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 1:10க்கு தான் வந்து எக்ஸிட் ஆனேன். கிட்டத்தட்ட 70 ரூபா லாஸு. 40 குவான்டிட்டி போட்டிருந்தேன். ஸோ 2 ரூபா கிட்ட லாஸில் புக் பண்ணாங்க. இந்த ரீசன் தான். பட் ஆனால் இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியாவில். ஸோ மேக்ஸிமம் இது நாளைக்கு வந்து இந்த லெவல் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் குரூஷியல் லெவலாக இருக்கும். ஒருவேளை கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து திரும்பத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 70 இந்த ரேஞ்சு 56 to 70 இந்த 15 ரூபாக்குள்ளே வந்து திரும்பத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவே ஒரு வேளை கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா நம்ம தாராளமாக செல் போகலாம். ஆனால் பை பண்ணதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல பையிங் பண்ண முடியாது திருப்பியும். ஏன்னா 1 2 செகண்ட் டைம் வந்து ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துச்சு மார்க்கெட்டு. ஸோ ரெண்டாவது, இப்போ நம்ம ஏன் பஜாஜ் ஃபினான்ஸில் நான் ட்ரேட் எடுக்கலை அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு கார்டில் தரேன், அதை திருப்பி ரீப்ளே பண்ணி பாருங்கள். கீழே கேப் டவுன் ஆகி 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனாலே அது லோ பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுத்துங்க, ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அது கீழே நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா கூட 450லேருந்து 50 கிட்டத்தட்ட ஒரு 40 45 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வருது பாதி கேண்டில்னாலே.
அப்போ நம்ம வந்து இது டார்கெட் எங்கே போடுறதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த டைமில். ஏன்னா சின்னதாக இந்த இடத்துல இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 1:1 தான் வரும் அது பார்த்தீங்கன்னாலும். ரெண்டாவது இங்கே இந்த மாதிரி இடம்லாம் வந்து ஏற்கனவே பவுன்ஸ் பேக் ஆன இடம். ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் வருது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு. அப்படின்னும்போது இது வந்து டவுட்டு தான், நம்ம வந்து திருப்பி போவோமா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ணி. அப்படி இல்லை அப்படின்னா வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ட்ரேடை நான் எடுக்கலை. அதுவும் 1:1 ரிஸ்க் ரிவார்டுக்கு வந்து இவ்வளோ நம்ம பண்ணுறத விட நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டலே எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் நல்ல டைமில் எடுத்தேன். பட் ஆனால் ஒரு 4 ரூபா மேலே போயிருந்தேன்னா நம்ம டார்கெட் முடிஞ்சிருக்கோம். ஸோ அது ஒன்று தானே தவிர மிச்சபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் லிஸ்ட் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகே, தேங்க்யூ.